இப்போ நம்ம பக்திங்கிறது அவங்க ஆர்த்தி எடுக்கிறது எவ்வளவு பக்தியோடு ஆர்த்தி எடுத்தாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இந்த பக்திங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்து போயிருக்காங்கல்ல நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய ரிஷிகளும். அவங்களுக்கு கொடான கோடி நமஸ்காரம் நம்ம சொல்லணும். ஏன்னா அதனுடைய மகிமை உணர்ந்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஞானம் பெறுறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கு. பல சமயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு மார்க்கம் சொல்லியிருக்காங்க. நம்ம சமயத்திலேயே பல மார்க்கங்கள் சொல்லியிருக்காங்க. அது நம்ம சமயத்தினுடைய ஒரு சிறப்பு. ஏன்னாக்க மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. வெவ்வேறு விதமாக அவனுடைய நடத்தையில் அவனுடைய குணத்தில் நல்ல மாற்றம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கங்கள் உணர்த்தி இருக்காங்க நம்மளுடைய மகாத்மாக்கள். இது நம்ம மதத்தினுடைய ஒரு சிறப்பு. மற்ற மதங்கள் எல்லாம் பொதுவாக ஒரு பக்தி அது இருக்கு. பக்தி வேண்டியதுதான். எல்லா மதத்தினுடையும் அடிப்படை பக்தி தான். இங்கே என்ன பக்தி மார்க்கம், ராஜயோக மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், இந்த மாதிரி பல மார்க்கங்கள் அவனுடைய மனப்பான்மைக்கு தகுந்த மாதிரி உணர்த்திட்டு போயிருக்காங்க. ஆனால் நமக்கெல்லாம் பகவான் தேர்ந்தெடுத்து கொடுத்தது பக்தி தான் பெரும்பாலானவங்களுக்கு. இந்த பக்தியை பற்றி சொல்லுவாங்க. ஒரு ஞானி அவர் ஞானம் பெற்ற பிறகு ஞான மார்க்கத்திலேயோ யோக மார்க்கத்திலேயோ போய் அவர் ஞானம் கிடைச்சிருச்சு, முக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கிறான். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அவர் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு, முக்தி கிடைச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் அவர் பண்ண வேண்டியது என்னன்னா பக்தி. மறுபடியும் பக்தி பண்ண. இதனால தான் மகா ஞான யோகி ஆதிசங்கரர் அவர் யாத்திரை போயிட்டு இருப்பார். ஒரு நதிக்கரையில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பண்டிதர் அவர் சம்ஸ்கிருத கிராமரில் டுக்ரங்கருணே 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 சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்த்து சொல்கிறாரு, இதனால இல்லை, எனக்கு என்னப்பா உனக்கு ஞானம் வரப்போகுதா? அப்போ அவனுக்கு ஒரு உபதேசம் பண்றாரு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அதாவது மூடனா இருக்கிறவனை, புத்தி கட்டவனை பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜேன்னு பாடு. பஜ கோவிந்தம். நம்ம சுப்பலட்சுமி அம்மா அருமையான பல ராகங்களை பாடியிருக்காங்க ராக மாளிகையில். பஜ கோவிந்தம்
भज गोविन्दं गोविन्दं भजे मूढमदे सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःखकरणे பஜ கோவிந்தம் பாடு. ஏன்னா கடைசி காலத்தில் உன்னை இந்த டுக்ரங்கருணைங்கிறது காப்பாற்றாது. இந்த பஜ கோவிந்தன் நீ சொல்லிட்டு இருக்க பாரு, அதுதான் உன்னை காப்பாற்ற போகுது. இது சொன்னவர் யாரு? ஞானி. ஞான மார்க்கத்தில் போய் ஞானம் பெற்றவர், முக்தி பெற்றவர், பக்தி உபதேசம் பண்றார். இதுல நமக்கு என்ன, இதே மாதிரி ரமணர் இன்னொரு ஞானி நம்ம சமீப காலத்தில் திருவண்ணாமலையில் பிறந்த ஒரு மகா ஞானி. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ரமண அக்ஷர மணமாலை. ரமண அக்ஷர மணமாலைங்கிறது தன்னை அப்புறம் அருணாச்சலேஸ்வரர் நாயகன் தான் நாயகியாகவும் பாவனை பண்ணி ஒரு ஒரு பாட்டு, அருமையான பக்தி பாட்டு எழுதியிருக்கார். அவர் யாரு? ஞானி. ஞான மார்க்கத்தில் போய் பக்தி வந்திருக்காரு. கடைசியில் எல்லா மார்க்கத்தில் போனாலும் கடைசியில் பக்திக்கு நம்ம வருவோம். அதுக்கு தான் பராபக்தின்னு பேர். அந்த பக்தினாக்க ஆனந்தம். ஏன்னா யாரை பார்த்தாலும் அது அந்த பக்தி வரும். அந்த நிலை தான் சர்வம் பிரம்மமயம்ங்கிற ஒரு நிலை. நம்மளை பொறுத்தவரையிலும் சர்வம் யோகிமயம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரலாம். யாரை பார்த்தாலும் யோகியா தெரியும். இதுதான் பராபக்தி. அந்த நிலைக்கு தான் எல்லாம் பிரம்மம், எல்லாம் குருநாதன், எல்லாம் யோகிராம் சுரத்குமார். இப்போ நம்ம நாமம் ஜபிக்கிறோம் இல்லை, அந்த நாமம் அவரே, அந்த நாமமே பகவான். எனக்கு பகவானை அடையிறது மாத்திரம் அந்த நாமத்தை அடைஞ்சா போதும். ஏன்னா அதுவே பகவான் அப்படின்னு நினைச்சு எல்லாமே நாமம், எல்லாமே யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அது நாம உணர்ந்து ஜபிக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு வாட்டி சிஷ்யர்களோட சேர்ந்து நாம ஜபிச்சிருக்கார். இப்படியே கைதட்டி நாம ஜபிச்சிட்டு இருக்கார். அப்போ அங்கே அவரை பார்க்க வந்த ஒரு டாக்டர், இது என்ன சப்பாத்தியாக தட்டுறீங்க, இது இந்த மாதிரி சப்பாத்தி தட்டி இது என்னத்தை ஞானம் கிடைக்க போகிறது. உடனே அவரை பார்த்து, நாய்க்கு பிறந்தவனே அப்படின்னு திட்டினாரு. அவனுக்கு ஒரே கோபம் வந்துச்சு. நான் ஒரு டாக்டர், எப்படி நீங்கள் பார்த்தியப்பா, நான் ஒரு சாதாரண வார்த்தை, நாய்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு இவ்வளவு எஃபெக்ட். நீ கொதிச்சு எழுந்திருச்சு, அதனுடைய எஃபெக்ட் பார்த்தியா? அப்போ எல்லாம் வல்ல பகவானுடைய நாமத்துக்கு
எவ்வளவு மேலான எவ்வளவு பெரிய விபத்து இருக்கும். அதுக்காகத்தான் நான் அப்புறம் கை தட்டுறதுக்கெல்லாம் இல்லை. ஒரு மரத்தில் நிறைய குருவிங்க உட்காந்துருப்பாங்க. நீ கை தட்டின உடனே அதெல்லாம் பறந்து போகும். இதே மாதிரி நீ கை தட்ட உன்னுடைய பாவங்கள் எல்லாம் பறந்து போகும். அதனால தான் ஜபம் பண்ண சொல்றது, நாம ஜபம் பண்ண சொல்றது. அதனால தான். அப்புறம் இன்னைக்கு ஒரு நம்ம ப்ரொஃபஸர் திரும்பி வந்து பழைய ப்ரொஃபஸராக நடந்து போகும்போது பார்த்து ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இதுவும் பகவானுடைய வேலை தான். பகவான் அவரை திருப்பி ஆரோக்கிய நிலையில் கொண்டு வந்திருக்காரு. அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும். அப்புறம் இந்த நாம ஜபத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அதை சொல்லிட்டு நம்ம சத்தங்கள் நிறைவு கொண்டு வரலாம். இப்போ நம்ம நாம ஜபம் பக்தின்னு நம்ம சொல்கிறோம்ல, பக்தி மார்க்கத்தில் ரொம்ப எளிதான ஒரு டெக்னிக். எல்லா மார்க்கத்திலையும் பல டெக்னிக் இருக்கு. அவர்கள் நேராக உட்காரணும், சமம் காய சரீரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நேராக உட்காந்து தியானம் பண்ணோம். அப்புறம் அஷ்டாங்க யோகம், இந்த மாதிரி இதில் பல டெக்னிக் இருக்கு. ஆனால் நம்ம நாம ஜபத்தில் என்ன டெக்னிக்கு? ஜபிக்க சொல்கிறாங்க, எல்லாரும் ஜபி ஜபி ஜபி. அதே சமயத்தில் சில குருமார்கள் நாமம் கொடுத்து அது வாங்கிட்டு போனவங்களும் குருமார்கள் ஆயிடுறாங்க. நம்ம பகவான் சுவாமி ராமதாஸ் கிட்ட மந்திர தீட்சை, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற மந்திர தீட்சை வாங்கிட்டு போய் டூ த ஜப்பா ஆல் த 24 hours அப்படின்னு சொல்லி பகவான் பக்கத்தில் உள்ள ஒரு குன்று மேலே போய் ஜபிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவரு சொல்கிறாரு, என்னால் 24 மணி நேரம் எல்லாம் சொல்ல முடியல. ஆனால் சுவாமி ராம்தாஸ் என்னமோ பண்ணார். அதனால் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள ஞானம் கிடைச்சது. அந்த ஞானத்துக்கு அவர் பைத்தியம் தான் சொல்லுவார். இந்த பைத்தியம் பிடிச்சது அதுக்குள்ள. அப்போ அதுவும் ஜபந்தான், நம்ம ஜபிச்சுட்டு இருக்கிறதும் ஜபந்தான். எங்கேயோ ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி ஜபிச்சால் நமக்கு இது ஒரு ஆராய்ச்சியே பண்ண வேண்டிய விஷயம். எப்படி ஜபிச்சால் நமக்கு ஞானம் கிடைக்கும்? ஒன்று, முமுட்சுத்தம் வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது பகவானை அடையணும், பகவான் மட்டும்தான் எனக்குங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தோடு ஜபிக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஜபம் நிறுத்த மாட்டாங்க. எனக்கு பகவான் அப்படித்தான் புத்தர் கிளம்பி போயிட்டாரு. அவர் மாதிரி ஒரு தியாகம் யார் பண்ண முடியும்? ஒரு சாம்ராஜ்யமே ஞானத்துக்காக தியாகம் பண்றாரு. அருமையான ஒரு
மனைவி, அருமையான ஒரு பையன். எல்லாரையும் அப்படியே விட்டு அப்பா அம்மா ஒரு சாம்ராஜ்யமே விட்டு ஞானத்துக்காக கிளம்பி போறாரு. அப்புறம் அதுக்கு அடையிறது வரையிலும், ஞானம் அடையிறது வரையிலும் அவர் அந்த தேடல் தொடர்ந்தார். அப்படி ஜபிக்கணும், அப்படி ஜபிக்கணும். நம்ம எதை செஞ்சாலும் அதனால நம்ம இந்த வீடு குடும்பம் எல்லாம் விட்டு போகணும்னு கிடையாது. அதில் இருந்துட்டே ஜபிக்கணும். இன்னும் சொல்ல போனால் சாப்பிடும் பொழுது கூட ஜபிச்சுட்டு சாப்பிடணும். நம்ம சாப்பிட்றோம் இல்லை, அப்போ அந்த குழம்பு எடுத்து இந்த குழம்பு எடுத்து, இந்த குழம்பு எடுக்கும் பொழுதும் இது பகவானுடைய நாமந்தான் எடுத்து சாப்பிட்றேன். அதனால எல்லாம் விட்டு காட்டுக்கு போகணுன்னெல்லாம் கிடையாது. இங்கே இருந்தே இப்படிப்பட்ட ஒரு முழுசான ஈடுபாடோட நாம ஜெபிக்கலாம். அப்போ எந்த யோக மார்க்கமோ எந்த டெக்னிக்கினுடைய வேறு மார்க்கத்தில் போனால் கிடைக்கக்கூடியது இதுலேயும் கிடைக்கும். அப்புறம் இதில் இன்னொன்று நம்ம இன்னொன்று என்னன்னா, ஒரு குரு சொல்லும் பொழுது அதில் வித்தியாசம் இருக்கு. பகவான்கிட்ட யாரோ ஒரு பழம் கொண்டு வந்தான். அது பகவான் இது நீங்கள் வாங்கிக்கணும். பகவான் ஒரு பழம் எடுத்து இவனுக்கு பிரசாதமாக கொடுக்குறாரு. இவன் சொல்கிறான், இல்லை இது நீங்கள் முதல்ல வாங்கிக்கணும், நான் தர்ற பிரசாதம் நீங்கள் முதல்ல வாங்கிக்கோ, அப்புறம் நான் அது வாங்கிக்கிறேன். சாமி அது வாங்கிக்கலன்னாக்கா அதை அவன் யார் சாமிக்கு பிரசாதம் கொடுக்குறது? அது முறையல்ல. குருநாதன் தான். அப்புறமா அவன் அந்த பழம் அங்கே விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் சாமி நினைக்கிறாரு, சொல்கிறாரு, அவன் அது வெறும் பழம் நினச்சிட்டு இருக்கான். அது வெறும் பழம் அவன் நினச்சிட்டு இருக்கான். அது பழம் மாத்திரம் இல்லை, குருவனுடைய அருள். குருவனுடைய அருள் அதில் இருக்கு. இன்னும் ஒரு 2 பேர் அங்கே போகிறாங்க. அவருக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் சாமி. அப்போ அவர்கிட்ட சாமி சொல்கிறாரு, நீ மோர் சாப்பிடு, சரியாக போயிடும். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப லோ பிளட் ப்ரெஷர் சாமி, என்ன பண்ணுறது? நீ மோர் சாப்பிடு. அப்போ அங்கே இருந்த ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது, ஹை ப்ரெஷருக்கு மோர், லோ ப்ரெஷருக்கு மோரா அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கான். அப்போது அது உணர்ந்து சாமி சொல்கிறாரு, இது மோர் கிடையாதுப்பா, நான் இது ஒரு உபாதி, ஒரு ஒரு அதுக்கு என்ன ஒரு ஒரு அடையாளம். அதில் இருக்கிறது என்னன்னா குருநாதனுடைய அருள் தான் கொடுக்குது. இதெல்லாம் சும்மா பேருக்கு அவர் அது சாப்பிடு அப்படின்னு. ஆனால் அவங்க சாதாரணமாக இது என்னுடைய அருள்னால தான் இவன் குணமடைஞ்சான் அப்படின்னு நினைக்க வைக்க விரும்பலை. அதனால தான் அதை ஏதோ மருந்தில் மறைத்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எந்த பெருமையும் தேவையில்லை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது
இதெல்லாம் தான் அப்போ நாமம் ரொம்ப இன்டென்சிவாக எஃபெக்டிவாக எப்படி சொல்கிறது, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்ல முடியும். அது நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். இதனுடைய அடிப்படையான சில தத்துவங்கள் இதுதான். ஒன்று ஏக்கம். ஏக்கத்தோடு சொல்லணும், எனக்கு பகவானை மட்டும் அடையணும். அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் நான் பகவானுடைய நாமத்தை ஜபிப்பேன். அது வரையிலும் நான் ஜபிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். இந்த சமயத்தில் ஒரு சின்ன டெக்னிக் பகவான் தோண வச்சு உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு மூச்சோடைய ஒவ்வொரு நாமம் உள்ள நாம மூச்சு விடுறோம் இல்லை, மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மூச்சோடையும் நாம உள்ள போகட்டுமே. இது உணர்ந்து ஒவ்வொரு மூச்சு விடும்போது இனிமே அந்த நாமம், இது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் பகவான் உங்களுக்கு உணர்த்த சொல்லி இருக்கார். இன்னைக்கு ரொம்ப எளிதானதும் கூட. ஆனால் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய கவனம் எப்பொழுதுமே அதில் இருக்கணும். ஒவ்வொரு மூச்சோடே உங்களுடைய நாமம் உள்ள போகட்டும். அப்போ அதனுடைய பலன் போக போக தெரியும். கண்டிப்பாக தெரியும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த நாமத்தினுடைய மற்ற மார்க்கங்களோட பார்க்கும்போது இந்த நாமம் யாருடையதோ அவருடைய அருளும் இந்த ஒவ்வொரு நாமத்தோட அந்த அருள் நம்மளை சூழுது. ஜபிக்க ஜபிக்க அருள் சூழுது நம்மளுக்கு. அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ஒவ்வொரு நாமத்திலையும் நம்ம ஜபமாலை யூஸ் பண்ணுறோம். ஆசிரமத்தில் ஒரு சுதாமா அம்மா ஜபமாலை யூஸ் பண்ணிட்டு பகவான் அந்த ஒவ்வொரு மணியிலையும் பகவான் இருக்காரு, யோகிராம் இருக்காருன்னு சொன்ன பிறகு அவங்க பார்க்கும்போது ஒவ்வொரு மணியிலையும் பகவானை தெரியுது. ஒவ்வொரு மணி ஜபமாலையிலையும் பகவானை தெரியுது. அப்படி பாவனம் பண்ணணும். இது ஒவ்வொன்றிலையும் பகவான் இருக்கு. அது சந்தேகமே இருக்கக்கூடாது. நான் இப்போ இது சொல்லும் பொழுது அதில் பகவான் தான் அதில் போயிட்டு இருக்காரு எனக்குள்ள. நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக ஆன்மீகமான பாதையில் உயர்ந்து வரணும். ஆன்மீகமான பாதையில் உயரும் பொழுது லௌகீகமான வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆன்மீகமான வாழ்க்கையே லௌகீக வாழ்க்கையையும் காப்பாற்றும். அதை எப்படி கொண்டு போகணுமோ அது இந்த லௌகீக வாழ்க்கையை அந்த பகவானே நடத்தி கொண்டு போவார். நல்லதே நடக்கும் உங்களுக்கு. அப்புறமா அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதனால் அப்புறம் இந்த நாம ஜபம் சொல்லும்போது 2-3 விதமாக இருக்கு. ஒன்று மானச ஜப, சத்தம் போடாமல் மனசில்
யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத் அப்படின்னு மனசில் மட்டும் ஜபிக்கிறது. மானச ஜபம், அது ஒரு விதமான ஜபம். அப்புறம் உதடு மட்டும் அசையும், சத்தம் கேட்காது, உதடு மட்டும். அதுக்கு வடமொழியில் உபாம்சம்னு பேர் வச்சிருக்காங்க. உதடு மட்டும் அசை, ஆனால் நாம நடந்துட்டு இருக்கோம். இன்னொன்று முதல்ல, இன்னொன்று வாசிக்கா. வாசிக்கான்னு சொல்றது நம்ம இப்போ ஜபிச்சோம்ல வாசகத்தில் சத்தம் கேட்கறது மாதிரி ஜபிக்கிறது வாசிக்கா. அடுத்தபடியாக ஒரு ஜபம் இருக்கு, அது அஜப ஜப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜபம் நம்ம அறியாமலேயே பல பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் முதல்ல ஜபத்தை பிடிங்கோ, அப்புறம் ஜபம் ஒன்றா பிடிக்கும். அந்த ஈடுபாடோட, பலமான ஆழமான ஈடுபாடோட சொல்லும் பொழுது அந்த ஜபம் நம்மளை பிடிக்கும். அப்போ நம்ம அறியாமலே நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் ஜபம் நடந்துட்டே இருக்கும். ஜபம் நடந்துட்டே இருக்கும். இதுக்கு தான் ஆஜப்பா ஜப்பான்னு சொல்லிட்டு, நம்மளுடைய எஃபர்ட் இல்லை, நம்மளுடைய முயற்சி இல்லை. ஜபம் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒருத்தனுக்கு மந்திரோபதேசம் கொடுத்தாரு ஒரு சுவாமிக்கு. அந்த சுவாமி மந்திரோபதேசம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன இடத்துல அவரால் எதுவும் செய்ய முடியல. இந்த மந்திரம் ஓடிட்டு இருக்கு. அவருடைய முயற்சி இல்லாமலேயே அந்த ஜபம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அவரால் எந்த வேலையும் பண்ண முடியல. இந்த ஜபம் அப்படியே போயிட்டே இருக்கு. கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட ஓடி வராரு. சாமி, என்னால் இது சாதாரண வாழ்க்கையை வாழ முடியல, நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லைப்பா, நான் உனக்கு ஜப்ப கொடுத்தேன் அப்படின்னு. எனக்கு அது வேண்டாம் சாமி, என்னால் வாழ முடியாது அப்படின்னு திருப்பி வாங்கினார். திருப்பி வாங்கி அவனுக்கு சாதாரண ஜபம் கொடுத்தார். அப்புறம் அந்த ஜபத்துக்கெல்லாம் நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எதை பற்றியும் கவலையப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் தான் நம்ம ஜபம் பண்ண உயர்ந்து போகும் பொழுது இந்த மாதிரி அதுவும் அந்த ஜபமே அப்புறமா அந்த ஜபமே நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபமே வாங்குவாங்க. ஜபமே நிலைச்சு போயிடும். வாங்க அந்த ஜபமே நிலைச்சு போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம அது ஒரு சமாதி நிலமாயிட்டோம். எல்லாமே ஒன்றாயிட்டோம். அந்த நிலைக்கு நம்மளை இந்த ஜபம் கொண்டு போய்விடும். நம்மளே அதுவாயிடும். ஜபம், நாமம், நாமி, என்னுடைய ஈகோ எல்லாமே ஒன்றாய், அதுக்கு தான் நம்ம ஞானம் சொல்கிறது. அந்த ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். அப்புறம் ஸ்தித பிரஜை,
அப்படிங்கிற ஒரு நிலை. எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் எல்லாம் நான் தான்ங்கிற நாம் கடவுள் ஆயிடுறோம். இதெல்லாம் சொல்லி தந்த மகாத்மாக்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு வேற எங்கேயும் கிடையாது. பகவான் சொல்லியிருக்காரு, பாரத் is a playground of Mahatmas. மகாத்மாக்களுடைய பிளே கிரவுண்டு தான் இந்தியா. அதனால் நிறைய பேர் வந்து நமக்கு உபதேசம் தந்து போயிருக்காங்க. இந்த ஒரு எளிதான உபதேசம் நம்ம பின்பற்றி நடக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம விஜயகுமாரில் மற்றவங்களெல்லாம் பண்ணுறது மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம உபதேசம் பண்ணணும். அவங்களுடைய நல்வழி அதுக்கும் உதவி செய்வது நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு பணம் பொருள் எல்லாம் கொடுக்கறது கூட உண்மையான ஒரு கிஃப்ட். இதுதான் எப்படி முன்னேறது வாழ்க்கையில், நல்ல வாழ்க்கை எப்படி வாழறது, இகத்துக்கும் பரத்துக்கும், இப்போதைக்கு மட்டும் இல்லை மேற்கொண்டும் அது உபதேசம் பண்ணுறது பெற்றோர்களுடைய கடமை. அது பண்ணிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம். அதை தொடர்ந்து செய்யும். எல்லோருக்கும் பகவானுடைய ஒரு பரிபூர்ண அருள் இருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. அந்த நாமம் ஜபிக்க ஜபிக்க பகவான் சொல்லுவார், when you do the nama japa, it helps my father's work also. அவருடைய வேலை மாத்திரம் இல்லை, அவருடைய அப்பா வேலைக்கும் கூட அது உதவும். அதனால் இங்கே நம்ம கூடி நாமம் ஜபிக்கிறதுனால பலன் இவ்வளவு நம்ம சொல்ல முடியாது. அது பகவானுக்கு தான் தெரியும். அவருடைய தலைமையில் இது நடக்குது, இது நடத்துகிறாரு. எவ்வளோ வருஷமாக அவருடைய கருணையினால், அகேதுக்கு கருணையினால். அதனால் யாரும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. நாமம் ஜபிக்கிறவனுக்கு அதனால் உள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ரமணர் சொல்கிறாரு, ஒரு நாமம் ஜபிச்சா கூட அதனுடைய பலன் கிடைக்கும். ஒரு நாமம் ஜபிச்சா கூட அதனுடைய பலன் கிடைக்கும். அதனால் எல்லோருக்கும். அப்புறம் இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம ராஜு அவனுடைய சுமதி அவங்களுடைய பையனுக்கு கல்யாணம். இந்த எப்போ கல்யாணம் சார்? பிப்ரவரி 14-15. பிப்ரவரி 14-15. சரி, அதனால கல்யாணம் பத்திரிகை பகவானுக்கு வச்சிருக்காங்க. அந்த பகவான் பல கல்யாணங்கள் பகவானுக்கு பத்திரிகை வச்சுட்டு போன கல்யாணங்கள் ரொம்ப சந்தோஷமாக நடத்தி கொடுத்துருக்காரு. சில கல்யாணத்தில் பட்டர்ஃப்ளையாகவும் வந்திருக்காரு பகவான். அதுக்கே நம்ம இங்கே பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. பட்டாம்பூச்சியை வந்து உட்காந்து நடத்தி கொடுத்துருக்காரு. அதனால் அது நல்லா நடக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான பாத நமஸ்காரங்கள்.